ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன பெர்லின் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ்க்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் ஏற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹெய்ஸ்ட்டில் ப்ரொஃபஸருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதோட அதிகமாகவே பெர்லினுக்கு இருக்காங்க. எதுக்குன்னா, பெர்லின் 5 சீசன்லேயுமே அவரோட மாஸை காட்டிகிட்டு போயிருப்பார். இந்த சீரீஸ்லேயுமே அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இதுலேயும் இந்த பிளான் போடுற சீனாகட்டும், கொள்ளையடிக்கிற சீனாகட்டும், அதெல்லாம் இந்த சீரீஸில் வேறு லெவலில் இருக்குது. மணி ஹெய்ஸ்ட்டில் நடித்த பாதி கேரக்டர் இந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸில் பெர்லினோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் இந்த சீரீஸில் ரொம்ப தத்ரூபமாகவே காமிச்சிருக்காங்க. அவர் பிளான் போடுற சீன்லாம் எப்படி பிளான் பண்ணார் அப்படின்னு மணி ஹெய்ஸ்ட் சீனில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இதில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. அவர் பிளான் போடுறதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் புது புது கேரக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர்லாமே இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அவர் என்னென்ன வேலைலாம் பண்ணார், எந்தெந்த பேங்க்கில் கொள்ளடிச்சார், எத்தனை பேர்த்துக்கு ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் இந்த வெப்சீரிஸில் காமிச்ச விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மணி ஹெய்ஸ்ட்டோட இதில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கார் நம்ம டேரக்டர். மணி ஹெய்ஸ்ட் நடித்த மற்ற கேரக்டர்லாம் இந்த சீரீஸில் வேறு லெவலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கும்போதே தெரியும் நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு. இந்த சீரீஸ்லேயும் அவங்க ஒரு கொள்ளடிப்பாங்க. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸரை போடுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் மணி ஹெய்ஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வெப் சீரிஸ்லேயும் வேறு லெவலில் காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அடுத்து இந்த வெப்சீரிஸு 18+ கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க தான் அவாய்ட் பண்ணிடுங்க. தனியாக உட்காந்து பாருங்கள். மணி ஹெய்ஸ்ட்டில் நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த பெர்லின் வெப்சீரிஸ்லேயும் எல்லாமே அதே மாதிரியே காட்டியிருக்காரு நம்ம டேரக்டர். கடைசியில் அந்த பாரிஸில் இருக்க பேங்க்கில் கொள்ளை அடித்தாங்களா இல்லையா, அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அவங்க மாட்டினாங்களா இல்லையா, அதுதான் இந்த வெப்சீரிஸோட முழு கதை. இந்த வெப்சீரிஸில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப தத்ரூபமாக அழகாகவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம பெர்லினோட ஆக்டிங்லாம் மரணமாக இருந்துச்சு. மணி ஹெய்ஸ்ட்டில் நம்ம எப்படி அவரை பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த சீரீஸ்லேயும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அவரோட ரொமான்ஸ் சீனாகட்டும், அந்த ஸ்கெட்சு போடுற சீனாகட்டும், கேரக்டரை சூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அடுத்து இந்த சீரீஸோட சினிமோட்டோகிராஃபர் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பேங்க்கில் ராபரி சீன்லாம் எப்படி காமிச்சிருக்காருன்னு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காரு. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், கரெக்டாக அதுக்கு அந்த சினிமோட்டோகிராஃபர் பண்ண வேலையாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பக்காவாகவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரீன் ப்ளே அடுத்து என்னன்னு அதை கொண்டு போகிற விதம் டைரக்டர் ரொம்ப அழகாகவே வச்சுருக்காரு. ஓவராலாக இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 8.5 தாராளமாக கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வெப்சீரிஸை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்காதீங்க. இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த வீக்கெண்டில் போர் அடித்தா இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நான் ஏதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நீங்கள் இதை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் மூவி அப்டேட் தெரிஞ்சுக்கிற டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.